नारायण अखिल गुरु भगवन् नमस्ते। सर्वत्र गोविंद नाम संकीर्तनं गोविंदा गोविंदा। ஸ்ரீமன்னாராயணீயம் 61வது தசகம். அந்தணப் பெண்டிற்கு அருளுதல். மெய்ப்பொருள் அறிவோம். குருவாயூரப்பா, பகவானிடம் மிகுந்த பக்தி கொண்ட அந்த அந்தணப் பெண்களை உய்விக்க திருவுள்ளம் கொண்டு ஒரு நாள் இடைச்சிறுவர்களுடனும் நிறைகளுடனும் பிருந்தாவனத்திற்கு வெகு தூரத்திலே அவர் இருக்கும் ஒரு வனத்திற்கு ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா சென்றாராம். காப்பதற்கு மனிதர்களே இல்லாத அந்த வனத்தின் நடுவிலே கோபச்சிறுவர்கள் பசியாலும் தாகத்தாலும் வருந்துவது கண்டு அங்கு அருகில் யாகம் செய்து கொண்டிருக்கும் அந்தணர்களிடம் பசிக்கு அன்னத்தை கேட்கும்படி அவர்களை அனுப்பி வைத்தார் நம் பகவான். அன்னமென்றால் உணவு என்று பொருள் கொள்ள வேண்டும். பிரபுவான குருவாயூரப்பா, பிறகு சிறுவர்கள் அங்கு சென்று எங்களை ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாதான் அனுப்பி இருக்கிறார், உணவு தாருங்கள் என்று கேட்க, தங்களை தாங்களே சிறந்த அந்தணர்கள் என்று எந்திய அந்த அந்தணோத்தமர்கள் நன்றாக காது கேட்டு கூட கேட்காதவர்கள் போல நடித்து அந்த பசியால் யாசித்த சிறுவர்களுக்கு பதிலொன்றும் கூறாது நின்றனராம். இங்கு ஸ்ருதிஸ்திரா எனும் சொல் வேதத்தின் கர்மகாண்டத்தில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டவர்கள் என்றும் நன்கு காது கேட்க பெற்றவர்கள் என்றும் இரு பொருள்படுவது காணலாம். அந்த அந்தணர்கள் சிறுவர்கள் அன்னம் கேட்பதை கவனிக்காததால் இடைச்சிறுவர்கள் மனம் நொந்து திரும்பி வந்தனராம். ஐயகோ, பசியால் வருந்திய இடைச்சிறுவர்களுக்கு அந்த அந்தணர்கள் அன்னம் கூட வழங்கவில்லை. யாகம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு யாகத்தின் இடையில் வேறு ஒரு செயலில் மனம் செல்லாது. வேள்வியிலேயே ஊன்றியிருப்பது மிக பொருத்தம்தான். அந்த அந்தணர்கள் வெகு காலமாகவே பகவானிடம் பக்தியற்றவர்கள் தானே. அதாவது பகவானை பகவான் என்று அறியாதவர்கள் தானே. அப்படி இருக்க அவர்கள் எப்படி பகவானுக்கு பக்தம் அன்னத்தை தருவார்கள்? பக்தம் என்றால் சமைத்த அன்னம். இங்கு பக்தி என்பது இரு பொருள் ஒரு சொல்லாக ஆளப்படுகிறது. பக்தியே இல்லாதவன் எப்படி பக்தம் கொடுப்பான் என்றால், அன்னம் இல்லாதவன் எப்படி அன்னம் கொடுப்பான் என்று பொருள் கொள்ள வேண்டும். சரி, நல்லது. யாகம் செய்பவர்களின் மனைவிமார்களிடம் சென்று நான் அன்னம் கேட்டு அனுப்பியதாக சொல்லுங்கள் சிறுவர்களே என்று ஸ்ரீகிருஷ்ணர் அனுப்பி வைக்கிறார். பெண்கள் என்றாலே கருணை நிறைந்தவர்கள் தானே. கருணை நிறைந்த அந்த அந்தணப் பெண்கள் கட்டாயம் உங்களுக்கு அன்னம் தருவார்கள் என்று புன்முறுவலுடன் கூற, அந்த இடைச்சிறுவர்களும் துள்ளி குதித்து அந்த அந்தணப் பெண்களிடம் சென்று அன்னம் வேண்டினராம். வெகு நாட்களாகவே பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை காண விருப்பம் கொண்டிருந்த அந்த அந்தணப் பெண்மணிகள் பகவானின் திருப்பெயரை கேட்டதும், கிருஷ்ணா என்ற ஒரு சொல்லை கேட்டதும் அவர்களுடைய கணவன்மார்கள் தடுத்தும், ஏனென்றால் எப்பொழுதும் அந்தணப் பெண்மணிகள் சிறப்பாக பதிபக்தி மிக்கவர்கள், இருந்தாலும் கிருஷ்ணனின் பெயரை கேட்டவுடன் அவர்களுடைய கணவன்மார்கள் தடுத்தும் மிகுந்த பரபரப்போடு 4 விதமான பக்குவம் கொண்ட உணவை எடுத்துக்கொண்டு ஓடோடி வெகு வேகமாக ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவிடம் வந்தார்கள். அது என்ன 4 விதமான பக்குவம் கொண்ட உணவு? காத்தியம், சோஷ்யம், லேஹ்யம், பேயம். காத்தியம் என்றால் கடித்து மென்று உண்பவை. சோஷ்யம் என்றால் உறிஞ்சி உண்பவை. லேஹ்யம் என்றால் நக்கி உண்பவை. பேயம் என்றால் குடித்து உண்பவை. பகவானுடைய தலைக்கொண்டையில் மயிர்பீலி அசைந்து நெளிகிறதாம்.
குண்டலங்களின் ஒளி கன்னத்திலே பட்டு மின்னுகிறது. கண்களிலோ அன்பு பெருக்கெடுத்து வழிகிறது. நண்பனின் தோளிலே ஒரு கையை போட்டுக்கொண்டு ஒய்யாரமாக நிற்கிறார். இந்த அந்தன பெண்கள் என்னதான் செய்ய போகிறார்கள் என்று பார்ப்பதற்காக இவ்வாறு விளங்கும் அழகு சொரூபத்தை அந்த அந்தன பெண்மணிகள் கண்டனராம். இப்பொழுது இந்த கிரந்தத்தை படிப்பதன் மூலம், இந்த தசகத்தை ரசிப்பதன் மூலம் நாமும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் அழகை ரசித்து கொண்டிருக்கிறோம். உண்மைதானே தோழிகளே? அச்சமயம் பகவானின் அருகிலே வருவதற்கு முயன்ற ஒரு பெண்ணை அவளது கணவன் கைகளை பிடித்து தடுத்து நிறுத்தினானாம். அவள் அப்பொழுதே அந்த இடத்திலேயே ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை தீவிரமாக தியானம் செய்து பகவானுடைய ஸ்வரூபத்துடன் கலந்து விட்டாளாம். இதுதான் தியானமோ? அதாவது எளிதிலே கைவல்ய பதவியை அடைந்து விட்டாளாம். என்னே வியப்பு! அவளன்றோ புண்ணியம் செய்தவள். அவ்வந்தன பெண்கள் பகவானுடைய திருமேனியை கண்டு களிக்க வீடு வாசல்களையும் துறந்து வந்தது கண்ட பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அவர்கள் அளித்த உணவு பண்டங்களை அருள் கூர்ந்து ஏற்றுக்கொண்டு அவர்களை திரும்பவும் யாகம் செய்யும் இடத்திற்கே அனுப்பினாராம். மேலும் அவர்களது கணவர்கள் அவர்கள் மேல் குற்றம் காணாமல் இருக்கும்படியும் அருள் செய்தாராம். அந்த அந்தணர்கள் தங்கள் குற்றத்தையும் தங்கள் மனைவிமார்களின் பக்தியையும் நன்கு ஆலோசித்து உணர்ந்து மனம் தெளிந்து குருவாயூரப்பனை ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை துதித்து மகிழ்ந்தனராம். குருவாயூரப்பா, இந்த இனிமையான அற்புதமான தருணத்திலே என்னையும் நினைவு கூர்ந்து எனது நோய்களையும் போக்கி என்னையும் காப்பாற்றுவாயா என்று நம்முடைய அகில குருவான நாராயண பட்டத்திரி ஸ்ரீ கிருஷ்ண பரமாவிடம் உரிமையுடன் கேட்டுக்கொண்டு இந்த தசகத்தை அழகுடன் முடிக்கின்றார். ராதே கிருஷ்ணா.